அக்கா ஆஹா. அக்கா. ஹே ரம்யா, வா உள்ள வா. ம். உட்காரு. ம். என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லக்கா. எல்லா வேலையும் முடிச்சிட்டேனா, ரொம்ப போர் அடிச்சுது. அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஓ, ஓகே. அப்புறம் வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா ரம்யா? ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க தனியா தான் இருக்கீங்களா? உங்க மாமா, அத்தை கூட யாரும் இல்ல? இல்ல ரம்யா, அப்படியாக்கா? நாங்க ரீசெண்டா தான் சென்னைக்கு வந்தோம். ஓ. அவருக்கு பார்த்தா ஷிப்ல வேலை கிடைச்சிருச்சு. அவரும் கிளம்பிட்டாரு. ம்ஹும். எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. ம். அவங்க 2 பேரும் என் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ம். அதுக்கப்புறம் நான் எங்க பாட்டி வீட்ல தான் வளர்ந்தேன். ம். எனக்கு கல்யாணம் ஆன 1 மாசத்துலயே என் பாட்டி கூட இறந்துட்டாங்க. ஐயையோ, உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? இல்ல ரம்யா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. ம். இன்னொரு 2 வருஷம் கழிச்சு பேபிக்காக பிளான் பண்ணலாம்னு இருக்கோம். என்னக்கா இப்படி சொல்றீங்க நீங்க? உங்க ஹஸ்பண்ட் வருஷத்துல 6 மாசம் தானே உங்க கூட இருப்பாங்க. அதுவே நீங்க ஒரு குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துணையா இருக்கும்ல. ஐயோ, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல ரம்யா. ம். என் ஹஸ்பண்ட் 4 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களா வேணான்னு சொல்லிட்டாரு. அவரோட பேச்ச நான் எப்படி மீற முடியும்? அதுவும் சரிதான்க்கா. சரி விடு ரம்யா, என் கதையை பேசி உனக்கு எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆக்கணும்? சரி நீ உட்காந்துரு, நான் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்க்கா. இரு ரம்யா, ஜஸ்ட் 2 மினிட்ஸ். உட்காந்துரு, வந்துடுறேன். ம். ம். ம், இந்தா வாங்கிக்கோ. தேங்க் யூ அக்கா. ம்ஹும். குடி. ம். ஆமாக்கா. ம்? உங்க ஹஸ்பண்ட் ஷிப்ல வேலை செய்யறதுக்கு எவ்வளவு salary வருது? ம், மாசத்துக்கு ஒரு 40-50,000 வரைக்கும் வருது. அவ்வளவா? அது இருக்கட்டும், உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு சொல்லவே இல்ல. அவரு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்றாருக்கா. ரொம்ப கம்மியா தான் சம்பளம் வருது. ஏதோ மேனேஜ் பண்ணி குடும்பத்தை நடத்துறேன். எங்களுக்கும் குழந்தைங்க இல்ல. ஏன் என்னாச்சு ரம்யா? நீங்களும் எங்கள மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பெத்துக்கலான்னு இருக்கீங்களா? அது இல்லைங்கக்கா. எங்களுக்கு குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசைதான். ஆனா குழந்தை தான் உண்டாக மாட்டேங்குது. ம்ஹும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்பவும் குழந்தை பிறக்கலன்னா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலான்னு இருக்கோம். ஓ அப்படியா? ம். கவலைப்படாத. சரி நீ ட்ரிங்க் சாப்பிடு. ம். சரிங்கக்கா, நான் கிளம்புறேன். ம், சரி. ம். போயிட்டு வரேன்க்கா. ம், போயிட்டு வா.